இன்றைக்கி நம்ம வீட்டில் சிக்கன். என்ன சிக்கன் செய்ய போகிறேன்னு பார்க்கலாமா? சோம்பேறி சிக்கன் எப்படி செய்வது, என்ன செய்வது என்று பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேவா? நான் 1 kg சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனில் நான் 3 வகையாக பிரித்து வச்சுருக்கேன். எப்படின்னு பார்க்கலாமா? இது சோம்பேறி சிக்கனுக்கு, இது சிக்கன் கிரேவிக்கு, இது 65க்கு. இப்போ சோம்பேறி சிக்கன் எப்படி செய்யலாம் என்று பார்க்கலாமா? வாருங்கள், வீடியோக்குள்ளே போகலாம். சோம்பேறி சிக்கன் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: பெரிய வெங்காயம் 2, சின்ன தக்காளி ஒரு 3, காஞ்ச மிளகாய் ஒரு 5, சோம்பு சிறிதளவு, மிளகு சிறிதளவு. என்கிட்ட ஜீரகம் இல்லை, நீங்கள் ஜீரகம் போட்டுக்கோங்க, ஓகேவா? நான் இருக்கிறத வச்சு செய்கிறேன். அப்புறம் பட்டை, ஏலக்காய், லவங்கம், பட்டை, ஏலக்காய், லவங்கம், இது 3ஐயும் சேர்த்துக்கோங்க. இதை நான் மிக்சியில் போட்டு கொஞ்சம் கரன்னு ஓட்டிகிட்டு வந்துடுவோமா? மிக்சியில் போட்டு கரன்னு அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த கரன்னு அரைச்ச இவங்களை எல்லாமே இதில் கொட்டிடுவோம். இந்த கொட்டிட்டோமா? கொட்டின இவங்களை என்ன செய்ய போகிறோன்னு தெரியுமா? இதுக்கு நம்ம எந்த பொடியுமே போட தேவையில்லை, ஓகேங்களா? கொஞ்சம் போல் மஞ்சப்பொடி, கொஞ்சம் போல் சிக்கன் பொடி. என்கிட்ட மசாலா காலி ஆகிடுச்சு, அதனால் கடைகள் வாங்கியிருக்கேன். இது எப்படி கணக்கு வச்சுக்கிறீங்கன்னா, ஒரு 2 ஸ்பூன். எதுக்கு, நமக்கு தான் இங்கிலீஷ் வரலையே, அப்புறம் எதுக்கு இங்கிலீஷை போட்டுக்கிட்டு. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், ஓகேவா? போட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன் தெரியுமா? கொஞ்சம் போல் ஆயில் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் நான் ஊற்றுறேன், நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதை எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிடுவோம். தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. சும்மா ஒரு 1/2 டம்ளருக்கு கூட இருக்க வேண்டாம், 1/2 டம்ளருக்கு கம்மியாக ஊற்றுங்க. ஏன்னா சிக்கனில் தண்ணி வரும். இப்போ இந்த மேடத்தை நம்ம பற்ற வச்சுருவோம். மேடத்தை பற்ற வச்சுட்டோம். இந்த இவங்களை தூக்கி மேலே வச்சுருவோம். வச்சாச்சு. இவங்க நல்லா கொஞ்சம் வெந்து வரட்டும். நான் தண்ணி ஆட் பண்ணல. இந்த தண்ணியில் எப்படி வெந்திருக்குன்னு மட்டும் பாருங்கள், எவ்வளோ தண்ணி வருதுன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், நான் தண்ணி ஊற்றலை பார்த்தீங்களா? நான் சொன்னேன்னா, நான் அப்படியே விட்டேன் பார்த்தீங்களா? தண்ணி எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள் சிக்கன்லேருந்து. இது மேற்கொண்டு நம்ம என்ன பண்ணுறோம், தண்ணி ஊற்றி நமக்கு வேக வச்சுக்கலாம். எவ்வளோ தண்ணி வேணுமோ ஊற்றிக்கோங்க, சரிங்களா? சோம்பேறி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இந்த தேங்காய் பாலை ஊற்றிட்டா வேலை முடிஞ்சிச்சு. இந்த மல்லியில் தூவி விட்டுங்க. விட்டு மூடி வச்சுட்டு தேங்காய் போட்டுக்கனால ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டு, இப்போயே கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோம். சிக்கன் குழம்பு, சோம்பேறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நான் எதுவுமே தாளிக்க மாட்டேன். இது தாளிக்காமல் நான் அப்படியே வைப்பேன், நல்லாயிருக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் எதுவுமே போடலை, சரியா? லைட்டாக மல்லிக்கருவேப்பிலை மட்டும் மேலே நான் தூவிட்டேன். அந்த மல்லியும் காணோம், தேடி பார்க்கணும்ல. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.